திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா கோபால்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே வாக்கு கேட்டபோது திடீரென ஒரு முதியவர் பிரச்சார வாகனத்தில் ஏறி வேட்பாளருக்கு சால்வை அணிவித்துவிட்டு மைக்கை வாங்கி பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள குடிகார பயலுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று ஆவேசமானார். உங்க பேரம் பேத்தியெல்லாம் குடிக்காம நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நாட்டை குடிகாரனாக்கி பல லட்சம் பேரை கொண்டிருக்கான். அதுல பாதிக்கப்பட்டவன் நானு, என் மகன், என் மருமையை குடிச்சே செத்தான். அதனால அந்த குடியார பயல் ஆட்சியை ஒழிச்சு வேணும். குடியார பயல் ஆட்சி இருக்கக்கூடாது நம்ம தமிழ்நாட்டில். உங்க மேல ஆணையா சொல்றேன், வருங்காலத்துல இனிமேல் உங்க பேரும் பேத்திய நம்ம சமுதாயம் முடிஞ்சாலும் அவங்க நல்லா வாழணும். அதுக்கு பாரத பிரதமர் தான் நமக்கு ஒத்து 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறாரு. காப்பீடு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம், ஏழை விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கிறாரு, இலவச உணவு கொடுக்கிறாரு. அத்தனை திட்டையும் பாரபட்சம் பார்க்காம செய்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு தன்னை தடவை வர்றாருன்னா நம்ம நாட்டுக்கு இப்ப நல்ல காலம் பிறந்திருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும்.